காஞ்சிபுரத்துல, சென்னை பக்கத்துல காஞ்சிபுரத்துல பரந்தூர்ங்க ஒரு கிராமத்துல ஒரு போராட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அதாவது அங்க வந்து ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அங்க வந்து ஏர்போர்ட் கொண்டு வரணும். சென்னை ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்குது. அதனால ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்து மக்களுக்கு வசதியா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்து சென்னை பக்கத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காஞ்சிபுரம் மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துல பரந்தூர் கிராமத்தை, அதாவது பரந்தூரை சுத்தியுள்ள பரந்தூருங்க ஒரு ஊர், அந்த ஊரை சுத்தியுள்ள ஒரு 13 கிராம மக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்களா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. இந்த போராட்டத்துல வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து 20ஆம் தேதி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பயங்கரமா காரசாரமா பேசியிருக்கிறாரு. இது என்ன போராட்டம், விஜய் அவர்கள் வந்து என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிறிஸ்டி. காஞ்சிபுரங்கிறது வந்து சென்னை பக்கத்துல, சென்னைக்கும் கிட்டத்தட்ட வேலூருக்கும் மிடில் வரும் காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல பரந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், அதை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமங்கள் இருக்கு. இந்த இடங்களை வந்து கவர்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5183 ஏக்கர் இடங்களை கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்தி இதுல வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் கட்டணும். ஏன்னா இப்போ சென்னையில இருக்க ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்னது. கிட்டத்தட்ட வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து ஒரு 1000 ஏக்கர் அளவு தான் இடம் இருக்கும். இந்த சின்ன ஏர்போர்ட் வந்து நமக்கு போதாது. நம்மளோட தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் சரி, இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கும் சரி, முன்னேற்றத்திற்கும் சரி இந்த ஏர்போர்ட் வந்து போதாது. அதனால பக்கத்துல வந்து நல்ல வசதியா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்து கட்டுவோம் அப்படின்னு இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்துல பரந்தூருங்க கிராமத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் வந்து அங்க வந்தா எங்களுடைய விவசாய இடங்களும் சரி, அங்குள்ள குளங்கள், ஏரிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். எங்களோட வாழ்வாதாரம், நாங்க அதை தான் நம்பிட்டு இருக்கோம், எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படணும். அங்குள்ள கிராம மக்கள் ஒரு 13 ஊர் மக்கள் வந்து அதை எதிர்த்து வந்து போராடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 நாள் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏர்போர்ட் வந்ததுன்னா தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கும் சரி, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கும் சரி, பொருளாதார மேம்பாட்டுக்கும் சரி, இது வந்து ரொம்ப மிக முக்கியமான திட்டம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. சென்னை ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் அந்த அளவுல தான் இருக்குது. மத்த சிட்டியில உள்ள ஏர்போர்ட் கூட கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி அப்படின்னு மத்த மேஜர் சிட்டியோட ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்குது. வேற எல்லா ஏர்போர்ட்டுகளுமே கிட்டத்தட்ட 5000 ஏக்கருக்கு மேல வந்து இருக்குது. ஹைதராபாத் ஏர்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5500 ஏக்கர் இருக்குது. அதே மாதிரி பெங்களூர் ஏர்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா 4000 ஏக்கருக்கு மேல இருக்குது. டெல்லி ஏர்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா 5106 ஏக்கர் இருக்குது. இந்த அளவுக்கு எல்லா ஏர்போர்ட்டுகளுமே ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நம்ம சென்னை ஏர்போர்ட் தான் 1000 ஏக்கர் பரப்பளவு. சென்னை ஏர்போர்ட் வந்து ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவு தான் இருக்கும். அதனால இதை வந்து சென்னைக்கு பக்கத்துல உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்துல அந்த பரந்தூர்க இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி அதுல ஏர்போர்ட் வச்சோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, வேலை வாய்ப்பும் சரி, அந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகிறதும் சரி, நல்ல முன்னேற்றமா இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருது. காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த பரந்தூர், இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த பரந்தூர் கிராமம் அதை சுத்தியுள்ள ஒரு 13 கிராம மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏர்போர்ட் வர்றதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். நாங்க வந்து அங்க இருக்க விவசாய இடங்களையும், குளங்கள் மற்றும் ஏரிகள் அங்க ஏகப்பட்டது இருக்குது, இதெல்லாம் நம்பிதான் நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய பள்ளிக்கூடம், எங்களுடைய ஊர்கள் எல்லாமே காலங்காலமா அங்க இருக்குது. அதெல்லாம் நாங்க விட்டுட்டு வந்து வேற எங்கேயும் எங்களால வர முடியாது அப்படின்னு அங்குள்ள மக்கள் வந்து சொல்றாங்க. எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல வந்து ஏர்போர்ட்டே வேண்டாம். நாங்க எங்களுடைய இடங்களை வச்சு, எங்களுக்கு வந்து விவசாயத்தை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஏர்போர்ட் தேவையில்ல, நாங்க எங்க இடங்களை வந்து விவசாயம் பண்ணி அதை வச்சு நாங்க பொழைச்சிடுவோம் அப்படின்னு அங்குள்ள மக்கள் வந்து சொல்றாங்க. இதை தவிர நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சென்னை வருஷம் வருஷம் வெள்ளத்துல வந்து பாதிக்கப்படுறதுக்கு ஒரு மெயின் காரணமே சென்னையை சுற்றி உள்ள இந்த இடங்கள் வந்து மரங்கள் எதுவும் இல்லாம அங்குள்ள நீர்நிலைகள்லாம் வந்து அழிக்கப்பட்டு கம்ப்ளீட்டா சதுப்பு நிலம் ஆயிட்டு. இதனாலதான் வந்து சென்னை வந்து வருஷம் வருஷம் ஹெவி ரெயினாலையும் மழைனாலையும் பாதிக்கப்பட்டு அங்க வெள்ளம் வருது. இப்போ ஏர்போர்ட் சப்போஸ் வந்ததுன்னா அவங்க வந்து ஃபுல்லாவே காங்கிரீட் ஆக்கிடுவாங்க. அது கொஞ்சம் ஒரு 10-20 ஏக்கர் கிடையாது,
5000 ஏக்கருக்கு மேல உள்ள இடங்கள் வந்து காங்கிரீட் போட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு ரன்வே அமைக்கணும், ஃபிளைட் ஓடுறதுக்கு வந்து ரன்வே போடணும், அப்படி இப்படின்னு ஃபுல்லா காங்கிரீட்டாவே ஆக்கிடுவாங்க. அதான் காங்கிரீட்னா நல்லா ஹெவியான காங்கிரீட் ஆக்கிடுவாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால விஜய் அவர்கள் வந்து அந்த பரந்தூர் மக்கள் கூட வந்து சேர்ந்து பயங்கர காரசாரமா கவர்மெண்ட்டுக்கு எதிரா பயங்கரமா பேசியிருக்காரு. அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வந்த உடனே அவரு அவருடைய ஸ்டைல்ல வந்து அவரோட பேச்சை தொடங்குறாரு. என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 910 நாளுக்கு மேல நீங்க வந்து உங்க மண்ணுக்காகவும் உங்களுடைய உரிமைக்காகவும் போராடிட்டு இருக்கீங்க. இந்த போராட்டத்துல வந்து உங்க கூடவே நான் வந்து கலந்துடணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு சின்ன பையன் ராகுல்ன்ட்டு ஒரு சின்ன பையன் வந்து அந்த இடத்துக்காகவும் அவங்க உரிமைக்காகவும் பேசினதை விஜய் கேட்டிருக்காரு. அவன் அந்த ராகுல்ங்க பையனோட பேச்சு வந்து என் மனசை ரொம்ப பாதிச்சுட்டு, அதனாலயே உங்களை வந்து நேர்ல சந்திக்கணும், உங்களோட அந்த போராட்டத்துல நானும் வந்து கலந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் முக்கியமானவங்க வந்து அந்த வீட்டுல உள்ள பெரியவங்க தான். அதுபோல நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிகள் தான். அதனால உங்களுடைய காலடி மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து என்னுடைய களப்பணியில தடவையா இறங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சிவசமா பேசியிருக்காரு. நான் வந்து ஏர்போர்ட் வந்து வரக்கூடாதுன்னே சொல்லல. ஏர்போர்ட் வரட்டுக்கு நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவனே கிடையாது. ஏர்போர்ட் வரட்டு, ஆனா இந்த இடத்துல இவ்வளவு விளைநிலங்களையும் இவ்வளவு மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கிற இந்த இடத்தையும் அழிச்சிட்டு 90% மேல இருக்கிற இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து அழிச்சிட்டு ஏர்போர்ட் வேண்டாம் தான் சொல்றேன். ஏர்போர்ட் வந்து இந்த இடத்துல தான் வேண்டாம்னு சொல்றேன். வேற இடத்துல மக்கள் வந்து பெருசா பாதிக்கப்படாத வேற இடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து எப்படி வந்து டங்ஸ்டனுக்கு ஆதரவா மக்களுக்கு அங்க ஒரு தீர்மானம் நீங்க போட்டியலோ அரிட்டாப்பட்டிங்க ஊர்ல, அதே ஆதரவு தானே இங்க பரந்தூர் மக்களுக்கும் வந்து நீங்க கொடுத்துருக்கணும். அரிட்டாப்பட்டி மக்கள் வந்து எப்படி நம்ம மக்களோ அதே மாதிரி இந்த பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அதனால அவங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கீங்களோ அதே அளவுக்கு ஆதரவு இங்கே நீங்க கொடுக்கணும்ல அப்படின்ட்டு வேற ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு கவர்மெண்ட் பத்தி. இந்த ஏர்போர்ட் இங்க வந்தே ஆகணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா இருக்கிறத பார்த்தா இந்த திட்டத்தினால வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய லாபம் வந்து இருக்குது. அதனாலதான் வந்து கவர்மெண்ட் வந்து இதுல வந்து ஏர்போர்ட் வைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஏர்போர்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. லாபம் இல்லாம அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப டைரக்டாவே கவர்மெண்ட் வந்து தாக்கி பேசியிருக்காரு. எதிர்கட்சியா இருக்கும்போது வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா பயங்கரமா பேசியிருப்பாங்க. அதையும் விஜய் அவர்கள் வந்து பயங்கரமா தாக்கி பேசியிருக்காங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 8 வழி சாலை வரக்கூடாதுன்னு எவ்வளவு தீவிரமா பேசுனீங்க விவசாயிகளுக்கு ஆதரவா. இப்ப வந்து நீங்க எப்படி வந்து விவசாயிகளுக்கு எதிராக வந்து நிக்கலாம். அந்த ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து நான் ஏன் வரக்கூடாது, எதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து என்ன அந்த திடல்ல சந்திக்க விடாம இங்க மண்டபத்துல வந்து சந்திக்க சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரை தெரியல. இது போலதான் அந்த யூனிவர்சிட்டி பிரச்சனையிலையும் வந்து நம்ம மக்கள் வந்து துண்டு சீட்டுகளை கொடுத்தாங்க. அந்த துண்டு சீட்டுகளை கொடுக்கறதுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஆளுங்கட்சி வந்து அன்னைக்கு கொடுக்க விடாம தடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வர புரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப தீவிரமா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இதுல பேசியிருந்தாங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த மாதிரி ஏர்போர்ட் வரணும், பெரிய ஏர்போர்ட் சென்னை பக்கத்துல வந்தாதான் தமிழ்நாடு வந்து டெவலப் ஆகும், ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றது கரெக்ட் நினைக்கிறீங்களா? இல்ல அங்குள்ள விளைநிலங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் வந்து அழிச்சிட்டு இந்த மாதிரி ஏர்போர்ட் நமக்கு தேவையில்லை, இருக்கிற ஏர்போர்ட்டே போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.